நீங்க கணவன் மனைவியா அப்படின்னா உங்களுக்கு 1111 அப்படிங்கிற ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் 100 வருஷத்துக்கு இருக்கும். நம்பர் 1, வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க மட்டும் தனியா யாருமே கூட்டிட்டு போகாம எங்கேயாவது ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு டூர் போலாம். இது உங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை கிரியேட் பண்ணும். நம்பர் 2, வீக்லி இல்லனா 15 டேஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு மூவி போலாம், இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் டின்னர் சாப்பிடலாம், பீச் பார்க் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். நம்பர் 3, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் அது எதை பத்தி வேணாலும் சரி நீங்க உட்காந்து பேசலாம். அது ஒரு எக்ஸர்சைஸா இருக்கலாம், இல்ல ஒரு மூவி ரிவ்யூவா கூட இருக்கலாம். உங்களுடைய லைஃப்ல அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம். இந்த மாதிரி நீங்க உட்காந்து பேசும்போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது, வீக்லி ஒன்ஸ் ரொமான்ஸ். இதுதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த 4த்தையும் நீங்க சரியா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டையும் இருக்காது, ரொம்ப சந்தோஷமாவும் லைஃப் போய்க்கிட்டே இருக்கும். உங்களை நம்பி வந்தவங்கள நீங்க தான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இதை 4த்தையும் சரியா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 2 பேரும் கடைசியா போய் பார்த்தா அந்த மூவி என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.